சென்னை வேளச்சேரி சுரங்கப்பாதை முழுவதும் கழிவுநீர் தேங்கி சாலைகள் முழுவதும் குண்டும் குழியுமாக காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டு பயணித்து வருகின்றனர். இதுகுறித்து வாகன ஓட்டிகளிடம் நமது செய்தியாளர் லக்ஷ்மணன் பழனி நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சென்னை பெருநகர மாநகராட்சி சார்பாக இந்த வருடம் மட்டுமே 2000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சாலைகள் அமைக்கும் பணிகளானது ஒரு பக்கம் நடைபெற்று வருகிறது. சாலைகள் அமைக்கும் பணிகளானது நடைபெற்றாலுமே பல்வேறு இடங்களில் பார்த்தோம் என்றால் இந்த சாலைகள் பொறுத்தவரையுமே புதுப்பிக்காமல் கிடப்பில் போடப்பட்டது இன்னொரு பக்கம் இருந்து வருகிறது. அந்த வகையில் நம்ம இருக்கக்கூடிய காட்சியானது சென்னை வேளச்சேரி ரயில் நிலையம் அருகே இருக்கக்கூடிய சுரங்கப்பாதையெல்லாம் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் கடந்த 10 வருடங்களுக்கு முன்பாக அமைக்கப்பட்ட சாலைகள் முழுவதுமே தற்பொழுது குண்டும் குழியுமாக பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகிறது. குறிப்பாக சாலைகள் முழுவதுமே குண்டும் குழியுமாக இருப்பதால் இந்த பள்ளங்களில் கழிவுநீர் மற்றும் மழைநீர் இணைந்து காணப்படுவதாலும் இரவு நேரங்களில் இந்த கழிவுநீரால் பல்வேறு வாகன விபத்துகள் ஏற்பட்டு வருகிறது. இது தொடர்பாக பொதுமக்களிடம் கருத்து கேட்கும் பொழுது கடந்த 10 வருடங்களாகவே இந்த பகுதியில் பயணித்து வருவதாகவும் இது போன்ற பிரச்சனை என்பது கடந்த 10 வருடங்களாக இருந்து வருவதாக இது குறித்து பல்வேறு முறைகள் மனு அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கவில்லை என குற்றமும் சாட்டுகின்றனர். இது மட்டுமல்லாமல் ஆங்காங்கே இந்த பள்ளங்கள் காணப்படுவதாலும் போதுமான மின்விளக்குகள் இல்லாததால் இரவு நேரங்களில் இந்த மின்விளக்குகள் இல்லாததால் அதிகமான போக்குவரத்து விபத்துகள் நடைபெறுவதாக இந்த வாகன ஓட்டிகள் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்துள்ளார்கள். இது மட்டுமல்லாமல் அதிகமான விபத்துகள் நடைபெறும் பகுதியாக இந்த வேளச்சேரி சுரங்கப்பாதை காணப்படுவதாகவும் பெருமளவு பாதிப்பு ஏற்படுவதற்கு முன்பாகவே இந்த சுரங்கப்பாதையை சீரமைத்து சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ள இந்த பாதையை உடனடியாக சீரமைத்து தர வேண்டும் என இந்த வாகன ஓட்டிகளின் ஒரு கோரிக்கையாகவும் இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இந்த சுரங்கப்பாதையில் பயணிக்கக்கூடிய பொதுமக்களுக்கு எந்த அளவிற்கு பாதிப்புகள் ஏற்படுகிறது, மேலும் இரவு நேரங்களில் என்னென்ன சிரமங்களை எதிர்கொள்வார் என்பது குறித்து பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்பொழுது பார்க்கலாம். இல்லை, இந்த சப்வேல மட்டும் எப்பவுமே தண்ணி ஸ்டாக்னண்ட்டாக தான் இருக்கும். அந்த தண்ணியெலாம் எடுத்ததெல்லாம் கிடையாது. அது எப்பவுமே இருந்துட்டு தான் இருக்கும். அது மழை தண்ணி மேலே ட்ராக்லேருந்து விழுதுன்னு நினைக்கிறேன். சோர்ஸ் என்னன்னு தெரியல, பட் அதில் வந்து தண்ணியெலாம் எடுத்ததில்லை. அந்த டைம் அந்த பள்ளமெல்லாம் இங்கே ஒன்றும் அவ்வளோ டிராஃபிக் ஜாம்லாம் ஆகிறதில்ல. ஓரளவுக்கு மேனேஜபிளாக தான் இருக்கும். அதனால தான் ஆஃபீஸ்க்கு பெருங்குடிக்கெலாம் நாங்கள் இந்த ரோட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். நான் ஒரு 6 மந்த்ஸாக யூஸ் பண்ணுறேன். எப்போவுமே அப்படி தான் இருக்குது. இந்த இடத்துல மட்டும் அப்படி தான் இருக்குது. அந்த மெயின் ரோட்ஸ் கனெக்டிங் ரோட்ஸ்லலாம் நல்லா பண்ணியிருக்காங்க. லைட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக இல்லை, அதனால கொஞ்சம் ரோட் ஜட்ஜ் பண்ணி ட்ரைவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். நார்மலாக இந்த ரூட் அவ்வளோ யாரும் ஃபஸ்ட் யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ தான் அந்த ரோடு போட்டனால நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. பட் அந்த ரோடு மட்டும் எப்போவுமே பார்த்திங்கன்னா தண்ணியாக தான் இருக்கும். அது எனக்கு தெரிஞ்சு நான் அது வரைக்கும் தண்ணி இல்லாமல் பார்த்ததே இல்லை. அது அவங்க கவர்மெண்ட்டும் எதுவும் போகிற மாதிரி எதுவும் மாற்றவும் இல்லை, எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அது அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கஷ்டம்தான், ஏன்னா அந்த ரோடு இப்போ பரவாயில்ல என்னை கேட்டால். இப்போ ஏதோ கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அவ்வளோ தூரத்துக்கு ரோடு போட்டுருக்காங்க, இதையும் போட்டால் நல்லாயிருக்கும். மற்றபடி எதுவும் இல்லை. நைட்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டும் இருக்குது, அது ரொம்ப கஷ்டம்தான். அப்புறம் பாட்டில்ஸு மீன்ஸ் சேஃப் கிடையாது. லைட்டும் இல்லை, எதுவும் இல்லை. மீன்ஸ் விமனாக இருந்தாலும் பசங்களாக கூப்பிட்டு வரதா இருந்தாலும் அவ்வளோ ஃப்ரீயாக வர முடியாது. பயம் இருக்கும் யாருக்காக இருந்தாலும். உடனடியாக இந்த சுரங்கப்பாதையை சீரமைத்து பொதுமக்களுக்கு முறையான சாலையாக மாற்ற வேண்டும் எனவும், மேலும் இந்த குண்டும் குழியுமாக இருக்கக்கூடிய சாலைகள் முழுதுமே புதுப்பித்து தர வேண்டும் என இங்கே இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகள் பொதுமக்களின் கோரிக்கையாகவும் இருக்கிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விக்ரமுடன் செய்தியாளர் லக்ஷ்மணன் பழனி, சென்னை.